ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்கோம் ஷாப்பிங்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் மக்களே, இதுதான் வந்து பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து ஷாப்பிங் தான். இதுக்காண்டி ஷாப்பிங்காண்டி போயிருந்தோம். இது வந்து இயான் மால்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் ஃபீனிக்ஸ் மால் அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் மால் தான் மக்களே. இயான் மால் அப்படின்றது வந்து ஜப்பானில் ஒரு ஃபேமஸான மால் தான். இது எல்லா ஏரியாலேயுமே இந்த மால் இருக்கும். ஸோ எஸ் மக்களே, நான் உள்ளே போயிட்டு நான் ஒரு பக்கம் உள்ளே என்ட்ரி ஆனேன். என் ஹஸ்பண்டும் என் ரயான் குட்டியும் வேற ஒரு பக்கம் என்ட்ரி ஆனாங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணேன்னா, அப்படியே வீடியோ போய் எடுத்துகிட்டு ஒரு vlog போடணும் அப்படின்றக்காண்டி அப்படியே அந்த கடைக்குள்ளே போயிட்டு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அப்படியே வீடியோ எடுத்தேன் மக்களே. ஸோ நான் வந்து பெருசாக எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் மக்களாகிய நீங்கள்லாம் பார்ப்பீங்க இல்லையா, ஜப்பான் காஸ்மெட்டிக்ஸ்னால் ஆர்வமாக பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் எடுத்தேன். பட் கிளியராக இல்லை வீடியோஸ் மக்களே, மன்னிக்கவும். இன்னொன்று, நம்ம சும்மா வீடியோஸ் எடுக்கிறக்காண்டி உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கிறதும் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை. கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வரேன். என் ஹஸ்பண்டும் ரயானும் அங்கிட்டிருந்து வந்தாங்க. அதோடு வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே இங்கே வெளியில் வந்து இந்த மாதிரி சென்டரில் வைப்பாங்க. இது வந்து சும்மா நம்ம செஞ்சும் பார்த்துக்கலாம். அது ட்ரையல்காண்டி வச்சுருக்காங்க. அதை வாங்கிட்டும் போகலாம். அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனேன் மக்களே. பட்டு இங்கே ஜப்பான் வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் கன்சர்வேட்டிவாக தான் இருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன், ஸோ எடுத்துக்கலாமா அப்படிலாம் நம்ம ஊர் மாதிரி கேட்டுட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது மக்களே. ஸோ அதனால் நானும் என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு கிளான்ஸ் எடுத்தேன். சும்மா வெளியேவாது எடுப்போம், கடைக்குள்ளே போய் எடுக்க முடியலனாலும் சொல்லிட்டு அப்படியே லைட்டாக வீடியோஸ் எடுத்துகிட்டே வந்தேன். ஸோ எஸ், அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு அடுத்த ஷாப் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஷாப்பு. அந்த கடையை பார்த்தோன்னே கத்திக்கிட்டே வந்தேன் மக்களே. வாங்க நான் எப்படி ரியலாக கத்துறேன்றதையும் அந்த வாய்ஸையும் கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கடையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியெல்லாம் என்னை இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க. எங்கள் டீஃபால் கடை புதுசாக வந்திருக்கு. எங்க டீஃபால் ஆமாம் மக்களே, பார்த்தீங்களா, டீஃபால் பிராண்ட் ஷாப் தான். நான் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி டீஃபால் கடை, டீஃபால் ஷாப் இங்கே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடை இங்கே இல்லை. வேறு ஏதோ ஒரு கடை இருந்துச்சு. இப்போ புதுசாக இந்த மாலில் இந்த கடையில் வேறு ஏதோ ஒரு கடையை வந்து எடுத்துகிட்டு இந்த கடை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நானும் புலம்பிக்கிட்டே வந்தேன். டீஃபால் பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த டீஃபால் பிராண்டில் நிறையா வந்து நான் வந்து கொஞ்சம் எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன்னா, இந்த சட்டி, நம்ம சமைக்கிற சட்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சட்டி வந்து கொஞ்சம் குக்வேர் வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவேன். அந்த டீஃபால் பிராண்டில் நான் வந்து முன்னாடி நிறையா வாங்கியிருந்தேன், ஒரு 2-3. ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சு, சொல்லிகிட்டே வந்தேன். என் ஹஸ்பண்ட் கண்டுக்கவே இல்லை. சரி ஓகே, நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த பிளான் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பிராண்டுன்னு போயிட்டால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மக்களே. அதனால் அப்படியே வந்துட்டேன் நானும். அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம வந்த மெயினான கடை H&M தான். சரி வாங்க H&Mல போய் பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்கலாம், ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் மக்களே. போனோம். என்ன மக்களே ட்ரெஸ்ஸு, நம்ம இந்தியா ட்ரெஸ்ஸு மாதிரி வருமா? நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஈதுனா எப்படி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கடையில். இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் டைப் தான் மக்களே. சும்மா பிளாக்கு ஒயிட்டு ப்ளூவு, ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பர்ச்சேஸ், ஒரு ரம்ஜான் ட்ரெஸ்னால் நம்ம எப்படி போடணும்னு நினைப்போம். அந்த மாதிரிலாம் இங்கே இல்லவே இல்லை மக்களே. முன்னாடி கூட இந்த H&M ஜப்பானில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு மக்களே. இப்போ பார்த்தா இந்த மாதிரி கலராக பார்க்குறதே ஒரு அபூர்வமாக இருக்குது. ஸோ கலராக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்தா ஒன்றும் அவ்வளோ பிரமாண்டமாக இல்லை மக்களே. சரின்னு சொல்லிட்டு அடுத்த ரோ போயிட்டேன். ஒரே ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரே வெஸ்டர்ன் டைப்பு தான். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து பெருசாக இல்லை மக்களே. அது முன்னாடி ஒரு ரெட் கலரில் தெரிஞ்சா அது என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணாங்க. அதில் ரெட்டு டாப்பு, ஒரு ஒயிட்டு ஸ்கர்ட்டு. எனக்கு அதுவுமே பிடிக்கல மக்களே. நான் பார்த்தேன் இந்த டாப்பும் நல்லா இல்லை. என்னடா இது ட்ரெஸ்ஸு H&Mல அப்படின்னு ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு மக்களே. இன்றைக்கி ஷாப்பிங் வந்துட்டு
சரின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க இங்கே என்ட்ரன்ஸில் தான் இப்படி இருக்குது, வாங்க உள்ளே கடைக்குள்ளே போய் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போன மக்களே. என்னதான் கடையை சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை மக்களே. ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸும் ஈதுக்கு போடுற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸும் ஒன்றுமே இல்லை மக்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப காண்டு இன்னைக்கு ரொம்ப பேஜாராக போயிடுச்சு மக்களே. சரின்னு சொல்லிட்டு சரி அட்லீஸ்ட்டு பாப்பாஸுக்காவது பார்க்கலாம், அந்த ரயான் ரித்வானுக்கு வாங்கின கோட் ஷூட்டுக்கு ஒரு ஃபார்மல் ஷூ இருக்கான்னு பார்க்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் எப்படி சொல்ற ஒரு ஃபுல் ஒரு அந்த செட்டாக இருந்தால் தானே ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கலான்னு போய் அதுவும் பார்த்தேன் மக்களே. அதுவும் போய் பார்த்தா அந்த மாதிரி எந்த ஃபார்மல் ஷூவும் பெருசாக இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷூவாக இருந்துச்சு. சரி நம்மளுக்கு ஏதாச்சும் நார்மல் மிடிக்கு போகிற மாதிரி ஏதாவது கட் ஷூ மாதிரி அமையுமான்னு சொல்லி போய் பார்த்தேன் மக்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா என்னமோ ஓட்டையாக இருக்குது. கட் ஷூனா ஓட்டையாக இருக்குமா, என்னடா இது ஷூன்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் இந்த கடையில் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும் மக்களே, H&M ஜப்பானில். இந்த தடவை வந்து பார்க்குற ஒரு கலெக்ஷனும் எனக்கு சுத்தரவாக பிடிக்கல மக்களே. இந்தியா தான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு மக்களே இன்றைக்கி ஷாப்பிங் வந்துட்டு. அதோட சரின்னு இதுக்கப்புறம் தான் மக்களே கிட்ஸுக்கு போய் ஷூ பார்த்தேன். அங்கே போய் ஷூ பார்த்தா கிட்ஸுக்கும் ஷூ அமையல மக்களே. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அவங்களுக்கு அந்த கோட்டுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் பார்ப்போம். ஒயிட் ஷர்ட் இருக்குது, பட் அது நியூவாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ 1-2 தடவை தான் போட்டிருப்பாங்க. சரி நியூவாக போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா 800 1000 அந்த மாதிரி இருந்துச்சு மக்களே. ஐயோ என்னடா இவ்வளோ ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த H&Mக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபீல் குட்டாகவே இல்லை மக்களே. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸும் கூட, நம்ம பார்க்குறதும் கிடைக்கல. ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மக்களே. ஸோ பார்த்த ஷூவும் எனக்கு அந்த கோட் ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மல் ஷூவாக இல்லை மக்களே. அதோட சரி அட்லீஸ்ட் என் ஹஸ்பண்ட் நீங்களாவது ட்ரெஸ் எடுங்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவங்கள ட்ரெஸ்ஸு பார்க்க சொன்னால் ஒரு ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களே 4000, நம்ம ஊர் காசுக்கு 2000 2500, அதுக்கு கம்மி குறைஞ்சி வெரைட்டிஸே இல்லை மக்களே. என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐயோ இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் எனக்கு இப்போ பட்ஜெட்டே இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன்ட்டாங்க மக்களே. சும்மாவே அவங்க வந்து ரொம்ப லோ தான், ட்ரெஸ் எடுக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி பக்ரீத் ரம்ஜானுக்கு எடுப்பேன் மக்களே. இதுதான் தம்பிகளுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் மக்களே. இந்த ஒயிட் டிஷர்ட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளே போடுறதுக்கு. ஷர்ட் பார்த்தா ஷர்ட் சின்ன சைஸாக இருந்துச்சு, கரெக்டான சைஸ் இல்லை பார்த்தேன். ஆனால் அதுவும் வந்து கடைசி எடுத்து வச்சுட்டு எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு மெயினாக போனதே பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் 2 பேத்துக்குமே அமையலையா. அந்த காண்டில் பசங்க எடுத்த டிஷர்ட்டையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க வேறு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. ரொம்ப காண்டு. கடைசி கடுப்பாயிட்டு ஐயோயோன்னு சொல்லிட்டு தான் கடை ஐயோயோன்னு அடிக்கடி சொல்கிறேன். அந்த மாதிரி கடையை விட்டு வெளியே வந்துட்டோம் மக்களே. வந்துட்டு நெக்ஸ்ட்டு வாங்க வேறு கடைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க என்ன கடைக்கு போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. பார்த்தீங்களா என் தம்பி குட்டி பையன் இருக்கானே, இந்த ரித்வான் தூங்கிட்டு இருக்கான் கடைக்குட்டி. இந்த ரயான் குட்டி நான் தான் வண்டியை தள்ளுவேன், தள்ள முடியாமல் தள்ளிட்டு வரான் மக்களே. சரின்னு சொல்லிட்டு அடுத்து நேராக எங்கே போகிறோன்னு பார்க்கலாமா. அடுத்த ஷாப் வந்து இந்த H&Mக்கு பேக் சைடில் இருந்துச்சு மக்களே. நம்மளுடைய GU ஷாப் தான் நம்மளுடைய ஃபேமஸ் ஷாப்பு. அடுத்த ஷாப் பார்த்தீங்கன்னா H&Mக்கு அப்புறம் GU தான். எல்லாமே மக்களே நல்ல பிராண்டடாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம இந்தியன் டைப் மாதிரி நல்ல ஒரு அட்ராக்டிவாக ஜிகு அந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் வச்சோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது மக்களே. ரொம்ப அதுவும் இப்போ ஸ்ப்ரிங் சீசனாக அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும். இங்கே சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்குமா. வின்டர்னா ஃபுல்லாக குளிர் ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக. ஸோ ஒன்றுமே செட் ஆகலை. இங்கேயும் வந்து அதே ஒயிட் கலர் ஸ்கர்ட்டே காமிச்சா பாப்பா ஐயோ போயிரு. ஆன்லைனில் ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்கேன் கைஸ் அவளுக்கு. அது வர்றதுக்கு எப்படியும் வந்து ரம்ஜானுக்குள்ளே வந்துருமான்னு தெரியல, ஒரு டவுட்டாக இருக்குது. அதனாலேயே சரி ஒன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுப்போன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மெயினாகவே ஷாப்பிங் வந்தேன் மக்களே. இன்றைக்கி கடுப்பாக ஆயிடுச்சு மக்களே. GU வந்தும் பார்த்தீங்கன்னா அங்கே H&M விட ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஒன்றுமே கலெக்ஷன்ஸ் இல்லை. சும்மா ஒயிட்டு ப்ளூ பிளைன் டாப்பு பிளைன் மிடி எல்லாத்தையும் அதே பாப்பா ரொம்ப சிம்பிள் அப்பா மாதிரி பார்த்தா எனக்கு எதுவுமே பிடிக்கல மக்களே. சரிவா அடுத்த கடை பக்கத்தில் பார்த்தா நம்ம
என்ன கடைனா நம்ம யூனிக்ளோ தான் மக்களே. சரி வாங்க யூனிக்ளோ போய் பார்த்தோம். பாருங்கள் மக்களே, கடைசி ஒன்றுமே ஆகலை மக்களே. யூனிக்ளோ போயும் ஒன்றுமே சூஸ் பண்ண முடியல. அங்கேயும் தான் பிளைனாக ஒரே பிளைன் சட்டை, பிளைன் மிடி அப்படி தான் இருந்துச்சு மக்களே. நம்ம வேற கையில் கேமரா தூக்கிட்டு வரோமா, நம்ம கேமரா தூக்கிட்டு வர பார்த்தோன்னே எல்லாரும் ஓடி ஓடி ஒளிகிறாங்க மக்களே. சும்மாவே அவங்க நோஸ் பீஸ் போட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் ஷையாக தான் இருப்பாங்க. அதுவும் கரெக்டு தான் இல்லையா? ஸோ அப்படியே நானும் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸையும் கீழேயா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனேன் மக்களே. இந்த ரெய்யான் இருக்கானே, அவனும் ட்ரெஸ்ஸே பார்க்க உள்ள மக்களே. அவன் ஒரு பக்கம் சேட்டை பண்ணுறான், பாப்பா ஒரு பக்கம் சூஸ் பண்ண மாட்றாங்க. ஒன்றும் திகையில, ஒன்றுமே இல்லை மக்களே. எப்பா இந்தியாவிலலாம் நம்மளுக்கு எவ்வளோ சாய்ஸ் மக்களே இருக்கும். ஒரு பக்ரீத் ரம்ஜான்னா எவ்வளோ சாய்ஸு, தீபாவளி பொங்கல் அதுக்கெல்லாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இங்கே எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ, ஒன்றுமே இல்லை, வெறும் பிளைன் ப்ளூ கலர். அதையும் பார்த்தா ரேட்டு 4000 5000. ஐயையோ இதில் என்னையா இருக்குது 4000 5000 போட்டிருக்கீங்களேன்ற மாதிரி தலையில் அடிச்சுட்டு வெளியே வந்தேன் மக்களே. நான் சரி நெக்ஸ்ட்டு போனேன் மக்களே, யூனிக்ளோக்கு போய் பார்த்தேன். யூனிக்ளோவில் போய் நான் பெருசாக வீடியோ எடுக்கல, பார்த்தேன் அங்கே இதே மாதிரி பிளைனாக தான் எல்லாமே இருந்துச்சு. ஃபைனலி மக்களே வாங்க பார்க்கலாம், ஃபைனலி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஜியோ விட்டு வெளியே போயாச்சு மக்களே. தம்பி எங்கே போயிட்டான்? அங்கிட்டு போற. ஆமாம் கைஸ், சரி அது வந்து பெரியவங்க சைடாக இருந்துச்சு, அடல்ட் சைடு போய் பார்த்தோம். சரி கிட்ஸு சைடாவது ஏதாச்சும் 160 சைஸில் அமைதான் போய் பார்த்தோம், அதுவும் ஒன்றும் அமையலை மக்களே. அப்புறம் யூனிக்ளோ போயிட்டு அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கடை மக்களே. அந்த கடையில் தான் ஃபைனலி அந்த யூனிக்ளோக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை அங்கே தூரமாக தெரியுதா, அந்த கடையில் தான் மக்களே போய் நின்று போட்டு பார்த்து சூஸ் பண்ணி ஒரு வழியை எடுத்தே ஆகணும்னு எடுக்க வச்சிட்டேன் மக்களே. யூனிக்ளோக்கு போய் நான் வீடியோ எடுக்கலை பெருசாக எதுவுமே, அங்கேயும் எதுவுமே செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த யூனிக்ளோக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு மக்களே. அந்த கடையில் ஒரு வழியாக போய் பாப்பாவுக்கு சூஸ் பண்ண வச்சுட்டு அதுக்குள்ளே குட்டி அழுதாங்க, லாஸ்ட்டு கடைக்குட்டி. அவங்களுக்கு வந்து சோறு ஊட்டிட்டு நான் உட்காந்துருந்தேன் மக்களே. அவங்க அப்பா தான் போய் பில் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ இப்படி தான் மக்களே எங்களோட ரம்ஜான் ஷாப்பிங் வெரி டைட்டு ஷெட்யூல் மக்களே. அதுவும் இது எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் ஆஃப் சுக்குபால் தான் மக்களே. போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சு ரம்ஜானுக்கு நல்லபடியாக. ஸோ இதுதான் மக்களே அந்த கடை, அதென்ன லோக்யூஸ்ட் கடை பேர், லோக்யூஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஸ்டோர் அப்படின்னு ஒரு புதுசாக இருந்துச்சு மக்களே. இந்த கடை பேர் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அங்கே தான் போயிட்டு ஃபைனலாக வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை நான் சத்தம் போட்டேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த H&Mலேயே ஒரு ஷர்ட் பார்த்தாங்க, பட் நான் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியாச்சும் ஒன்று எடுத்துருக்கங்கன்னு கெஞ்சி கூத்தாடி அவங்க போய் பாப்பாவுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஏற்ற கடையில் யூனிக்ளோவில் போய் அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டும் டிஷர்ட்டும் நான் தான் மக்களே ஃபைனலி சூஸ் பண்ணி பில் போட்டு வந்தேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல மக்களே. ஸோ இப்படி தான் மக்களே எங்கள் ஷாப்பிங் போச்சு. அங்கே கடைசி ரெய்யான் பாருங்கள் உட்காந்து கத்துன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. கடைசி ரெய்யான் ஒரு பக்கம் கத்துறான், ரித்வான் ஒரு பக்கம் கத்துறான். ரெய்யான் வந்து கால் வலிக்குதுன்னு கடைசி உக்காந்துட்டான் அந்த யூனிக்ளோக்கு வெளியில். அப்புறம் நானும் பாப்பா கூட்டிகிட்டு வேகமாக ஸ்டாலர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அதான் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. செம்ம கற்று, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கவும் மாட்றான், தூக்குனாலும் வர மாட்றான். அந்த மாதிரி ரொம்ப கடைசி இதான் பசங்களை வச்சுட்டு ஒரு ஷாப்பிங்கு அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய ஹெக்டிக்கான விஷயம் தான் மக்களே. ஸோ நாங்கள் பெருசாக ஷாப்பிங்குன்னு போகிறதே இல்லை இப்போல்லாம். நானும் மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறது, பசங்களுக்கும் மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே வாங்கிடுவேன். ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் நானும் நினச்சேன். பட்டு நான் ஆன்லைனில் பார்க்குறது அவங்களுக்கு பெருசாக பிடிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அவங்களுக்கு மெயினாக ஹஸ்பண்ட்காண்டி தான் போனேன். பாப்பாவுக்கு ஆன்லைனில் போட்டிருக்கேன், இன்னும் வரலை, ஆனால் வந்துருமா அப்படின்னு எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் போயிட்டு சரி அவளுக்கும் ஒன்று எடுத்துருவோம், எக்ஸ்ட்ரா கூட இருந்துக்கட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் மக்களே. ஃபைனலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 2-3 hours ஆயிடுச்சு. டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது guys ஷாப்பிங் போனோம்னா. ஸோ ஆமாம் மக்களே, வாங்க இன்னைக்கு பார்த்துலாம். என் ஹஸ்பண்டுக்கு ஒரே ட்ரெஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட்டு யூனிக்ளோவில், அப்புறம் வந்து ஒரு டிஷர்ட்டு. இது ஒரு டைப்பாக எனக்கு இந்த மாதிரி போட பிடிக்கும். ஸோ இது 2 தான் அவங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எந்த மாதிரி அவங்க வியர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பேண்ட்டு வந்து காஸ்கோவில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட் இன்னும் எடுக்கலை, பேண்ட் எடுக்கணும், இல்லைனா இருக்கிறதே போட்டுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு டாப்பு,
பாப்பாவுக்கு வந்து ஒரு டாப்பு, அதுக்கப்புறம் இது உள்ளே போட்டு அதுக்கு மேலே இன்னொரு டாப் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடி. ஸோ இதுதான் மக்களே பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி கிளிட்டரி மாதிரி கிடைக்கிறதே இந்த ஊரில் பெரிய அபூர்வமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு வழியாக சூஸ் பண்ணிட்டேன். பார்க்கலாம், நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மக்களே. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நான் ஆன்லைனில் போட்டிருந்தேன். அதுக்காண்டி தான் ஆன்லைனில் போடுறது. கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கிடைக்கும். ஆமாம் கைஸ், அந்த மாதிரி உங்களில் யார் என் வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிட்ஸோட ஷாப்பிங் போயிட்டு ஐயோ தலைவலி தாங்க முடியாமல் மேனேஜ் பண்ண முடியாமல் ஐயோ ஷாப்பிங்லேருந்து எப்படா ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களில் யாருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வரும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னிம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனே மறக்காமல் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு டிங்னு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னி.